தமிழ்நாட்டிலும் கர்நாடகத்திலும் பீகாரிகள் தொடர்ந்து தவறாக நடத்தப்படுகிறார்கள், துன்புறுத்தப்படுகிறார்கள். அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் அந்த மக்களை அவர்கள் முறையாக மரியாதையுடன் நடத்துவதில்லை, அவர்களுடைய உழைப்பை சுரண்டுகிறார்கள், ஆனால் அவர்களை மதிப்பதில்லை என்கின்ற அளவிற்கு தரம் தாழ்ந்து பேசியிருக்கிறார் பிரதமர் மோடி. பல லட்சக்கணக்கான பீகாரை சேர்ந்தவர்கள் இந்த மாநிலத்தில் வந்துட்டு வேலை செய்யறாங்க, நல்லா இருக்காங்க. அந்த மாநிலத்தில் நிலமெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தும் கூட அவர்கள் விளைவிக்கக்கூடிய பொருட்களுக்கு போதும் உரிய விலை கிடைக்கவில்லை என்பதற்காக இங்கே வந்துட்டு தொழிலாளர்களாக அவங்க வேலை செய்யறாங்க. போய் சென்ட்ரலில் போயிட்டு நின்று பாருங்க. பீகாரில் இருந்துட்டோம், ஒரிசாவில் இருந்துட்டோம், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களில் இருந்துட்டோம், உத்தரப்பிரதேசத்தில் இருந்துட்டோம், ஒரு ட்ரெயினில் எவ்வளோ பேர் வந்து இறங்குறாங்கன்றதை பாருங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு இருக்கிறது மட்டும் இல்லை, நல்ல சம்பளமும் இருக்குது. அவங்க சொல்றாங்க எங்கள் ஊரில் 100-150 ரூபாய்க்கு மேலே இந்த வேலைக்கு சம்பளம் தர மாட்டாங்க, இங்கே நாங்கள் 400-500 ரூபாய்க்கு வேலை செய்கிறோம், இன்னும் அதிகமாக கூட நாங்கள் பெறுறோம், அதனால நாங்கள் இங்கே ரொம்ப பாதுகாப்போட நல்ல சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. ஏற்கனவே இதே மாதிரி தான் ஒரு பாஜக காரன் கிளப்பி விட்டான், உங்களுக்கு எல்லாம் கூட தெரியும். தமிழ்நாட்டில் பீகாரிகள் தாக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு போன மக்களவை தேர்தலுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டான். கடைசியில் அந்த வீடியோ வந்து தமிழ்நாட்டில் நடந்ததே கிடையாது, இந்த சம்பவம் வேற எங்கேயும் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல வழக்கு தொடர்ந்த உடனே நீதிமன்றத்தில் வந்து அந்த ஆசாமி பிஜேபி தான் மன்னிப்பு கேட்டாரு. கேட்டுட்டு நான் இந்த வீடியோவை நான் ரிமூவ் பண்றேன்னு ரிமூவ் பண்ணாரு அவர். 2020 வந்துட்டு இந்த கொரோனா வந்த போது, முழு வந்த போது அப்படியே இவங்களை அப்படியே அனாவசியமா விட்டுட்டாங்க, வெளிநாட்சி வந்தது. அப்போ வந்த போதும் கூட அவர்களை எல்லாம் அவங்களுடைய மாநிலத்துக்கு திரும்பணும் சொல்லும் போது அவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து கணக்கெடுத்து இங்க எடுத்துட்டு போயிட்டு பத்திரமா ஒரு வாகனத்தை ஏற்பாடு பண்ணி பத்திரமா கொண்டு போயிட்டு சென்ட்ரல் ஸ்டேஷன்ல வச்சிருந்து அவங்களுடைய ட்ரெயின் அவங்களுக்கு அலர்ட் ஆகிற வரைக்கும் அவங்களுக்கு சாப்பாடு போட்டு பத்திரமா ஏற்றி அனுப்பின மாநிலம் தமிழ்நாடு. அதனால தான் அவங்க ஸ்டாலின் பேசும்போது கை தட்டுறாங்க, வரவேற்கிறாங்க, விசில் அடிக்கிறாங்க. எந்த மாநிலத்துக்காரனையாவது நீங்க மதிச்சு அவங்க அந்த மாநிலத்துக்கு போறதுக்கு ட்ரெயினை விட்டு ஏதாவது பண்ணிருக்கீங்களா? ட்ராக்லயே நடந்து போயிட்டு செத்தவன்னா இருக்கிறாங்க. உங்களுடைய ஆட்சியினுடைய அவலம் அதானே. எவ்வளவு பேர் நடந்தாங்க, அதான் சொல்ல வர. உங்களுக்கு வெக்கமே கிடையாதா? உங்களுக்கு சூடு சொரணை வெக்கமான எதுவுமே கிடையாதா? வணக்கம் தோழர்களே, ரோசா செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தேர்தல் பரப்புரையில் எதை வேண்டுமானாலும் பேசுவது, ஆதாரமற்று எப்படிப்பட்ட குற்றச்சாட்டை வேண்டுமானாலும் சொல்லுவது, மக்களுக்கு இடையே பகைமை ஊட்டுவது, ஒரு குறிப்பிட்ட மதத்தினருக்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராக வெறுப்புணர்வை தூண்டுவது, இதையெல்லாம் தொடர்ந்து செய்து வருகின்றார் பிரதமர் நரேந்திர மோடி. இப்பொழுது கூட பீகார் சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பான பரப்புரை கூட்டம் ஒன்றில் அவர் பேசும் பொழுது அவர் தெலுங்கானாவிலும் தமிழ்நாட்டிலும் கர்நாடகத்திலும் பீகாரிகள் தொடர்ந்து தவறாக நடத்தப்படுகிறார்கள், துன்புறுத்தப்படுகிறார்கள். அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் அந்த மக்களை அவர்கள் முறையாக மரியாதையுடன் நடத்துவதில்லை, அவர்களுடைய உழைப்பை சுரண்டுகிறார்கள், ஆனால் அவர்களை மதிப்பதில்லை என்கின்ற அளவிற்கு தரம் தாழ்ந்து பேசியிருக்கிறார் பிரதமர் மோடி. நமது கேள்வி என்னவென்றால், மோடி அவர்களே, நீங்கள் பேசுவதெல்லாம் சரி என்பதற்கு ஏதாவது சொல்லணும் இல்லைங்களா? இந்த மாதிரி இந்த இடத்துல இப்படியான ஒரு சம்பவம் நடந்துச்சு, இப்படி தமிழ்நாட்டில் இந்த மாதிரி இடத்துல பீகாரிகளுக்கு எதிராக இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதை நாங்கள்லாம் கண்டித்தோம், அது தொடர்பாக வழக்கு இருக்கு, நாங்கள் தான் உங்களுடைய மரியாதைக்கு அப்போ காவலர்களாக நின்றோம், அப்படி தானே சொல்லணும். அப்படியே பொத்தாம் பொதுவில் பேசுகிறாரு. கர்நாடகத்திலையும் தெலுங்கானாலையும் பீகாரி மக்கள் அவர்கள் மரியாதை குறைவாக நடத்தப்படுகிறார்கள், தமிழ்நாட்டில் அவர்கள் இன்னும் மோசமாக துன்புறுத்தப்படுகிறார்கள், இப்படியெல்லாம் அவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டே போகிறாரு. அதுவும் இந்த 21வது நூற்றாண்டில் இந்த அளவு சோசியல் மீடியா நியூஸ் எல்லாமே பரவிட்டு இருக்கிற ஒரு நிலையில் பல லட்சக்கணக்கான பீகாரை சேர்ந்தவர்கள் இந்த மாநிலத்தில் வந்துட்டு வேலை செய்கிறாங்க, நல்லா இருக்காங்க. அந்த மாநிலத்தில் நிலமெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தும் கூட அவர்கள் விளைவிக்கக்கூடிய பொருட்களுக்கு போதும் உரிய விலை கிடைக்கவில்லை என்பதற்காக இங்கே வந்துட்டு தொழிலாளர்களாக அவங்க வேலை செய்கிறாங்க, நிலத்திலையும் வேலை செய்கிறாங்க, தொழிற்சாலைகளிலும் வேலை செய்கிறாங்க. திருப்பூர் போன்ற இடங்கள்லாம் அவங்க டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் நிறைய அவங்க இருக்கிறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க. அவங்களுடைய பணத்தை வந்துட்டு பீகாரில் இருக்கக்கூடிய தங்களுடைய குடும்பத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இங்கே வர்றாங்க, ஒரு அன்ஸ்கில்டு லேபராக இங்கே வர்றாங்க, ஓரிரு வருடங்களில் நல்லா வேலை செஞ்சு ஸ்கில்டு லேபராக ஆகுறாங்க, சம்பளமும் உயருது. இங்கேருந்து போகிறாங்க பீகாரில், கல்யாணம் பண்ணிட்டு மறுபடியும் வர்றாங்க, வந்து இங்கே பிள்ளை பெற்றுக்கிறாங்க. பிள்ளைங்க ஒரு 5 வயசு ஆச்சுன்னா உடனே இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிக்கூடங்களில் சேர்க்குறாங்க.
அந்த பிள்ளைங்களும் தமிழ் உட்பட எல்லாத்தையும் படிக்குது. மறுபடியும் ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு 2-3 முறை அவங்க போகிறாங்க வர்றாங்க, எல்லாம் நல்லாவே இருக்கிறாங்க. அப்படி அவர்களுக்கு எதிராக, அதாவது அங்கங்கே சில இடங்களில் லோக்கலாக எல்லாமே நடக்கும். அப்படியெல்லாம் நடந்திருக்குது. ஒரு டீ கடையில் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த 2 பேருக்கும் அங்கே இருந்த 2 பேருக்கும் மோதல், இதெல்லாம் நடந்திருக்குது. அதெல்லாம் உடனே காவல்துறை அவங்க மேலே வழக்கு பதிவு செஞ்சு பண்ணியிருக்குது, அவ்வளோதான். ஆனால் பீகாரிகள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக துன்புறுத்தப்படுகிறார்கள் அப்படின்னம்னா போய் சென்ட்ரலில் போய்ட்டு நின்று பாருங்கள். பீகாரில் இருந்துட்டோம், ஒரிசாவில் இருந்துட்டோம், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்கள் இருந்துட்டோம், உத்தரப்பிரதேசத்தில் இருந்துட்டோம், ஒரு ட்ரெயின்லையும் எவ்வளோ பேர் வந்து இறங்குறாங்கன்றதை பாருங்கள். இன்றைக்கி அது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. பல ஆயிரக்கணக்கானவர்கள் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு இருக்கிறது மட்டும் இல்லை, நல்ல சம்பளமும் இருக்குது. அவங்க சொல்கிறாங்க, எங்கள் ஊரில் 100-150 ரூபாய்க்கு மேலே இந்த வேலைக்கு சம்பளம் தர மாட்டாங்க. இங்கே நாங்கள் 400-500 ரூபாய்க்கு வேலை செய்கிறோம், இன்னும் அதிகமாக கூட நாங்களுக்கு பெறுறோம். அதனால் நாங்கள் இங்கே ரொம்ப பாதுகாப்போட நல்ல சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. புரியுதுங்களா? சரி, சமூக விரோதிகளாக அங்கே செயல்பட்டவங்க எந்த ஊருக்கு போனாலும் அப்படி தான் செயல்படுவாங்க. அவங்கள அரசு கண்டிக்குது, இல்லாட்டி போலீஸ் வந்துட்டு தூக்கி உள்ள வைக்குது, அது வேறு விஷயம். மற்றபடி பொதுவாக இங்கே இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க? உணவு கொடுக்கப்பட்டு, இருப்பிடம் கொடுக்கப்பட்டு, எல்லா வசதியும் கொடுக்கப்பட்டு, இன்னும் கொடுத்தா ரேஷன் வந்துட்டு அவங்க வாங்கிக்கிறலாம், பொருட்கள் எல்லாம் அதெல்லாம் கூட கொடுக்கப்பட்டு, அப்படி நல்ல ஒரு மரியாதை சுயமரியாதையோடு அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த நாட்டினுடைய பிரதமர் சொல்கிறாரு, அவர்கள் வந்துட்டு மிஸ்ட்ரீட்டட் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறாரு. ஏற்கனவே இதே மாதிரி தான் ஒரு பாஜகக்காரன் கிளப்பி விட்டான், அவங்களுக்கெல்லாம் கூட தெரியும். தமிழ்நாட்டில் பீகாரிகள் தாக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு போன மக்களவைத் தேர்தலுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டான். கடைசியில் அந்த வீடியோ வந்துட்டு தமிழ்நாட்டில் நடந்ததே கிடையாது, இந்த சம்பவம் வேற எங்கேயும் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே வழக்கு தொடர்ந்த உடனே நீதிமன்றத்தில் வந்துட்டு அந்த ஆசாமி பிஜேபி தான் மன்னிப்பு கேட்டார். கேட்டுட்டு நான் இந்த வீடியோவை ரிமூவ் பண்ணுறேன்னு ரிமூவ் பண்ணார் அவர், பொது தளத்தில் இருந்துட்டு. இப்படியெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு இடத்துல இவர் என்ன பண்ணுறாரு, மோடி போயிட்டு தமிழ்நாட்டில் பீகாரிகள் மிஸ்ட்ரீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பரப்புறாரு. மோடி அவர்களே, உங்களுக்கு கொஞ்சமாவது அடிப்படை அறிவு இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் இந்த நாட்டுடைய பிரதமராக இருக்கிறீங்க, பேசக்கூடிய ஒன்றுத்துக்கும் ஒரு ஆதாரத்தை சொல்லணும். இப்போ சமீபத்தில் ஒரு மாதம் கூட இருக்காது, அதுக்கு முன்னாடி ராகுல் காந்தியும் தேஜஸ்வி யாதவும், ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி யாதவும் அந்த மக்களிடையே வாக்கு திருட்டுக்கு எதிராக அவருடைய வாக்குரிமையை காப்பாற்றக்கூடிய ஒரு பெரிய பேரணி நடத்தினாங்க, ஒரு 15-16 நாளுக்கு. அந்த பேரணியை ஒரு இடத்துல பாராட்டி பேசுறதுக்காக இங்கே இருந்துட்டு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போனார். அந்த மேடையில் அவர் இருந்தார். அவர் பேசுவதற்கு அழைக்கப்பட்டு அவர் எழுந்தபோது அந்த மக்கள் கரகோஷம் செய்து வரவேற்றார்கள், விசில் அடித்தாங்க, கை தட்டினாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. இங்கேருந்து போன ஒரு காங்கிரஸ்காரர் அவருடைய பேச்சை வந்துட்டு, தமிழில் பேசின அவருடைய பேச்சை வந்துட்டு ஹிந்தியில் மொழிபெயர்த்தார். ஏன்? அவங்களுக்கு நல்லா தெரியும், இந்த மாநிலத்தில் கிடைக்காத ஒரு வாழ்க்கை அந்த மாநிலத்தில் கிடைக்குது, அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சரை நம்ம வந்துட்டு மரியாதை பண்ணணும், பாராட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கரகோஷம் பண்ணாங்க. ஆனால் உங்களுடைய எம்எல்ஏக்கள் என்ன பண்ணுறாங்க, அங்கே கடைசியாக வந்த செய்தி செருப்பால் அடித்து தரத்துறாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க, நாங்கள் தான் பீகாருக்கு வந்துட்டு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறோம். லாந்தர் விளக்கோட வர்றவங்க, அதான் அது அவங்களுடைய சின்னமாக இருந்தது, ஆர்ஜேடியோட சின்னமாக இருந்தது, லாந்தர் விளக்கோட வந்தவங்க உங்களுக்கு எந்த முன்னேற்றமும் தரல அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு அளக்குறாரு. மோடி அவர்களே, உங்களுடைய இந்த 11 ஆண்டு கால ஆட்சியில் பீகாரில் தனிநபர் வருவாய் எங்கே இருக்குது? தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது? இந்த இவ்வளோ காலமும் வந்துட்டு உங்களுடைய கூட்டணி ஆட்சி தான் நடக்குது. நிதிஷ்குமார் தான் முதலமைச்சராக இருக்கார். அவர் யாரோட வேணாலும் சேர்த்துட்டு முதலமைச்சராக இருப்பார். அந்த மாதிரி ஒரு அரசியல் தந்திரம் தெரிஞ்சவர் அவர். இன்றைக்கும் இந்தியா முழுமைக்கே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, வேளாண் வருவாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பாட்டத்தில் இருக்கிறது, கீழே இருக்கிறது 3600 ரூபாயோட பீகாரினுடைய விவசாயி தான். தமிழ்நாட்டு விவசாயி 12,000 ரூபா மாதம் சம்பாதிக்கிறான்னா அங்கே ஒரு 3600. பஞ்சாப் விவசாயி 20,000. வடகிழக்கு மாநில விவசாயிகள் 24,000 ஆன் ஆவரேஜ். இது நீங்கள் கொடுத்த அந்த நித்தி ஆயோகனுடைய புள்ளி வர இருக்குது, இதோ நான் போட்டு வச்சுருக்கிறேன் பாருங்கள். அப்போ ஏன் உங்களால் முன்னேற்ற முடியல? அவங்களுடைய விவசாய விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைச்சிருந்தது அப்படின்னம்னா, அவன் அங்கே வந்துட்டு வேலை செஞ்சு அங்கே நிலத்தில் உடைச்சி பொருட்களை உற்பத்தி செய்து சந்தையில் போட்டு அவன் நல்லா இருந்திருப்பானே. அவன் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு லேபராக ஓடி வரணும். இங்கெல்லாம் வயக்காட்டிலலாம் வேலை செய்கிறாங்க. ஏன்? அவங்க அங்கே செஞ்சுட்டு தான் நாளைக்கு வந்து செய்கிறாங்க. ஒன்று இங்கே வந்துட்டு பயிற்சி பற்ற வச்சுக்கிட்டோன்னா அவங்களெல்லாம் வந்துட்டு நம்ம ட்ரெயின் பண்ணலை. இண்டஸ்ட்ரி ரைட் அந்த மாதிரி பண்ணுறோம்.
அவங்க சில இடங்கள்ல இங்கே போராடவே செஞ்சாங்க. தமிழர்களுக்கு வேலை தரக்கூடாது, நாங்கள் தான் வரோமே, எங்களுக்கு மட்டும் வேலை கொடுத்தா போகிறோம் அப்படின்ட்டு. அப்புறம் அந்த காவல்துறை வந்து கண்டிச்சு, இந்த மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்னோம்னா இங்கே உள்ளூர் மக்களை வந்துட்டு நீங்கள் விரோதிச்சு அப்புறம் விரோதம் உண்டாயிடும் அப்படின்னு எச்சரித்து போய் வேலையை பாருங்கள், அது உங்களுடைய வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பேசி அனுப்புனது தான் தமிழ்நாடு காவல்துறை. புரியுதுங்களா? அப்போது மோடி அவர்களே, உங்களுடைய நீங்கள் ஆட்சி ஆளக்கூடிய குஜராத்துக்கு அவங்க ஓடி வந்துட்டு வேலை செய்யலை, உத்தரப்பிரதேசத்தில் வந்துட்டு வேலை செய்யலை, மத்திய பிரதேசத்துக்கு வரல, ராஜஸ்தானுக்கு போல, தென் மாநிலங்களுக்கு தான் வர்றாங்க. கர்நாடகா, தெலுங்கானா, தமிழ்நாடு இங்கே தான் வராங்க. காரணம் என்னன்னா, இங்கே அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையும் மரியாதையும் ஊதியமும் கிடைக்கிறது. அதனால பொய் சொல்லிட்டு தெரியாதீங்க. உங்களுக்கு இதெல்லாம் கேவலமாகவே இல்லை போல, எதுவுமே எட்டாதா உங்களுக்கு. ஏதோ இந்த போதையில் இருக்கிறவங்க வந்துட்டு எதை வேணாலும் உளருவானே, அந்த மாதிரி ஒரு பிரதமரான நீங்கள் பேசுறது உங்களை தேர்தல் ஆணையம் கண்டுக்கவே கண்டுக்காது. மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்றது உங்களுக்கு பொருந்தவே பொருந்தாது, உங்களுக்கு அப்ளை பண்ணாது தேர்தல் ஆணையம். ஏன்னா அது உங்களுடைய பிரான்ச்சு. போன மக்களவை தேர்தலே இப்படியெல்லாம் நீங்கள் பேசுறீங்க. உங்கள் தாலி அறுத்து முஸ்லீம்கிட்ட கொடுத்துட போறாங்கலாம் சொல்லி பேசுறீங்க. இப்படியெல்லாம் யாராவது பேசுவானா? கடை மட்டும் ஆர்எஸ்எஸ்னுடைய சங்கி கூட அந்த மாதிரி பேச மாட்டான், அவ்வளோ கேவலமாக பேசுறீங்க. இதே மாதிரி தான் போன மக்களவை தேர்தல் அப்போ பீகாரில் போயிட்டு என்ன சொன்னீங்க? அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்டன் கோயில், அந்த கோயிலினுடைய அந்த நகைகளெல்லாம் வச்சிருக்கக்கூடிய அந்த அறையினுடைய சாவி பூட்டப்பட்டு அது தமிழ்நாட்டில் தான் தந்து ஒழிச்சு வச்சிருக்கிறாங்கன்னு புழுவினார் இவர் மோடி. தேர்தலாம் நடந்தது, முடிஞ்சிச்சு. அந்த மாநிலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கேட்டார், இந்த ரத்ன பண்டாரியினுடைய சாவியை பூட்டி, ரத்ன பண்டாரியை பூட்டி அந்த சாவி எடுத்துட்டு போயிட்டு தமிழ்நாட்டை தான் ஒழிச்சு வச்சிருக்குதுன்னு நீங்கள் பேசுனீங்க தேர்தல் பிரச்சாரத்தில், அதை கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னு மோடியை பார்த்து கேள்வி கேட்டாங்க நாடாளுமன்றத்திலேயே. இதே மாதிரி மூஞ்ச உருன்னு வச்சுக்கிட்டு அப்படியே பேசாத இருந்தார், பதிலே சொல்லலை. உண்மையாக இருந்தால் தானே பதில் சொல்ல முடியும். போகிற போக்கில் ஏதாவது ஒன்றத்தை போய் சொல்லிட்டு போக வேண்டியது கேவலமாக இல்லது உங்களுக்கு. அந்த அப்படி ஒரு கேள்வி அந்த ஒரு பெண் உறுப்பினர் ஒரிசாலேருந்து வந்து கேட்டாங்களே, அதுக்காக நீங்கள் வெட்கப்படுறதே இல்லையா? வெட்கன்ற ஒரு வார்த்தை ஏதாவது தெரியுமா மோடி அவர்களே உங்களுக்கு? அப்புறம் இவருக்கு கீழே அமித்ஷா, அவர் இன்னொருத்தர். அது எப்படி தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் ஒரிசாவினுடைய முதலமைச்சர் ஆகலாம்? அவரு ஏன் நாங்கள் பாண்டியன் அப்படின்ற ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவரை எதிர்த்து பண்றதுக்கு ஒட்டுமொத்த தமிழனையும், யார் வேணாலும் எந்த மாநிலத்தில் வேணாலும் ஓட்டு போடலான் இருக்குது இல்லை. அப்போ யார் வேணாலும் எந்த மாநிலத்திலும் எந்த பதவிக்கு வரலான்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் கூட குஜராத்தி தான். இன்னும் சொல்ல போனால் நீதிமன்றத்தினால தடிமார், அதாவது அடிதடிக்காரன், ரவுடி அப்படின்னு சொல்லப்பட்டவன் அமித்ஷா வந்துட்டு அங்கே வந்துட்டு உள்துறை அமைச்சர் ஆகலையா? பாருங்க, சட்டம் ஒழுங்கு நாடு முழுவதும் காப்பாற்றுறதுக்கு ஒரு தடிமாரை தான் இந்த நாட்டை கிடைச்சிருக்கிறார் நமக்கு. அது நடக்கலையா? அது உங்களால அந்த நீதிபதியை தான் மாற்ற முடிஞ்சிச்சு, ஆனால் அவர் சொன்னதை மாற்ற முடியல. இது அன்னைக்கே நான் கண்டிச்சவன். இதையும் வந்துட்டு தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளவே இல்லை. இந்த தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியை நீங்க வலிந்து எடுத்துட்டு போயிட்டு குஜராத்தில் திறக்கிறீங்க, அதுக்கு மானியம் கொடுக்குறீங்க. ஆனா இன்னைக்கும் அதிகமான வேலை வாய்ப்புகளை உருவாக்குற மாநிலமா தமிழ்நாடு தான் இருக்குது. மறுக்கவே முடியாது உங்களால. வேணும்னா நித்தி ஆயோக் கேளுங்க, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா இருக்குல்ல உங்களுக்கு கீழே, அதனுடைய தலைவரே நீங்க தான். நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியாவுடைய தலைவர் அடிப்படை அறிவில்லாத மோடி. பிரதமருக்காகலாம் உங்களுக்கு தனி மரியாதைலாம் ஒன்றும் கிடையாது. பேசுற பேச்சு ஏதாவது சுத்தம் இருக்கணும் ஒரு மாநில மக்கள். ஆனா இங்க வரும்போது மட்டும் திருக்குறளை பற்றி தெரியுமா, தமிழை பற்றி தெரியுமா, அது சமஸ்கிருதத்தை பற்றி எவ்வளவு மூப்புடையது, தமிழ் எவ்வளவு பாரம்பரியம் உடையது அப்படின்னு இங்க வந்துட்டு புழுவ வேண்டியது. வெக்கமே கிடையாது அவங்களுடைய அகராதியில. இந்த மாநிலத்துக்கு வந்தா அப்படி போய் சொல்ல வேண்டியது. நாடாளுமன்றத்துக்குள்ள போனா திருக்குறள் என்ன செஞ்சிருக்கக்கூடிய தெரியுமான்னு அதை ஒரு பிரேக் பண்ணி அந்த திருக்குறளை படிக்கணும்னு. அதாவது நீங்க திருக்குறளையும் தமிழையும் பேசுனீங்கனாலே அதுவே சிரிப்பலையை உண்டாக்குது அவையில. அப்படி நீங்க பேசுறீங்க. நீங்க புகழ் வாழ்த்து சொன்னீங்க, அது எவ்வளவு சிறப்பா இருந்ததுன்னு பார்த்தோம் எல்லாருமே. அது பத்தி பரவாயில்ல, ஏதோ தமிழில் நீங்க படிக்க நினைக்கிறீங்க, சொல்ல நினைக்கிறீங்க, சொல்றீங்க. நீங்க தமிழ் தெரிஞ்சவனே தாவேக கட்சியில் இருக்கிறவனே வந்துட்டு மாலை வணக்க அப்படின்றா. அதனால நீங்க அதுல பரவாயில்ல, அதை விட்டுருங்க. தமிழனுடைய பெருமையை பேசுறீங்க, திருக்குறளுடைய பெருமையை பேசுறீங்க, அப்புறம் இன்னொரு மாநிலத்தில் போயிட்டு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்புறம் என்ன நாங்கள் பாரம்பரியம் உள்ளவங்கன்னு நீங்க மறுபடியும் வேற மாதிரி பேசுறீங்க. எந்த இடத்திலாவது ஒரு பிரதமர் அப்படின்றதுக்காக
சென்சிட்டிவா நீங்க இருக்கிறீங்களா? இப்படி எந்த பிரதமராவது பேசியிருக்காங்களா? சொல்லுங்க. நீங்க சொந்த மாநிலத்து மக்களையும் அழிச்சவங்க. அதான் குஜராத் கலவரம். இப்படிப்பட்ட உங்களை நீங்க அவங்க தான் வெற்றி பெறாங்களா, மக்கள் அவங்களை மீண்டும் மீண்டும் தேர்ந்தெடுக்க எனக்கு சங்கிங்க வரும். நீங்க நைட்டு இது போட்ட உடனே அவரை தான் மீண்டும் மீண்டும் மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. அட சங்கி, ஜிவிஎம்மோ தேர்தல் ஆணையமோ உங்க கூட இல்லை அப்படின்னம்னா இப்ப நடக்கக்கூடிய பீகார்ல இருக்கக்கூடிய 243 தொகுதியில விவிபேட்ல வந்துட்டு எண்ணுங்க, 10 தொகுதியில கூட நீங்க ஜெயிக்க மாட்டீங்க. உங்களை தான் செருப்பு எடுத்து அடிச்சு துரத்துறாங்களே, உங்களுக்கு அப்புறம் யார் ஓட்டு போடுறது? உங்களுக்கு என்ன தெரியும்? இந்து முஸ்லீம் கலவரம், அதை மூட்டி விட்டுட்டு அதில் குளிர்காய வைங்க. அதுலேருந்து அந்த மக்கள் எல்லாம் மீண்டுட்டாங்க. உத்தரப்பிரதேசத்துலையும் சரி, பீகார்லையும் சரி, எல்லா இடத்துலையுமே இவங்க இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு வாழ்க்கையும் கிடையாது, எதிர்காலமும் கிடையாது, வேலையும் கிடையாது. முடிவு எடுத்துறாங்க இளைஞர்கள். ஒருத்தன் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டான். தொழிலாளர்கள், விவசாயிகள் யாருமே உங்களுக்கு ஓட்டு போறதில்லை. அப்ப எது ஓட்டு போடுது? மெஷின் ஓட்டு போடுது. இந்த தேர்தல் ஆணையத்தில் இருக்காருங்க இல்லைங்களா, படிச்ச அயோக்கியங்க, அவங்க எல்லா வேலையும் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. அதான கர்நாடகாவில் கண்டுபிடிச்சது. பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டிடியூன்சியில இன்னொரு இடத்துல எப்படி நீங்க வந்துட்டு இருக்கிற வாக்காளர்கள் நீக்கிறீங்க அப்படின்ட்டு ஆலண்ட் அப்படின்ற ஒரு தொகுதியில் வந்துட்டு கண்டுபிடிச்சது இல்லை. நாடு முழுவதும் ஃப்ராடு, நாடு தழுவிய ஃப்ராடு, நாடு தழுவிய பெரிய கட்சி பாஜக. என்னடா அது? அதை நான் மீண்டும் மீண்டும் கேட்குறேன், உங்களுக்கு வெக்கமே இல்லையா? இதுக்கு மேலே தலப்பாவெல்லாம் கட்டிக்கிட்டு அப்படியே கௌரவமாக நிற்கிறது, அப்புறம் செங்கோட்டையில் ஏறி பேசுறது, ரொம்ப அவமானப்பட்டு தான் நீங்கள் பதவியை இழந்துட்ட உடனே ரொம்ப அவமானப்படுவீங்க. நீங்கள் எல்லாருமே பாஜக ஆர்எஸ்எஸ்காரங்க. அதுதான் இந்தியாவுடைய மாற்றமே இருக்குதோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். பெரிய ஒரு மக்கள் வந்துட்டு ஒரு எழுச்சி அங்கே இன்னைக்கு பீகாரில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எழுச்சி நாடு முழுவதும் அந்த எழுச்சி ஏற்பட போகுது. நீங்களும் திருடுத்தனம் பண்ணுறதுக்கு தான் 65 லட்சம் பேர் நீக்கினீங்க. அதுக்கப்புறம் மறுபரிசீலனை செய்யணும்னு 21 லட்சம் பேர் மறுபடியும் சேர்த்துட்டாங்க. அப்போ முதல் படியை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, முதல்ல நீங்கள் டிராஃப்ட் பட்டியல் வெளியிட்டீங்களே பீகாரில், அதையே நாங்கள் ஒத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னோம்னா, அந்த 21 லட்சம் பேர் 21,53,000 பேர் இன்னைக்கு வாக்களிக்க முடியாது. பலரும் செத்துட்டான்னு சொல்லிட்டு நிற்கிறீங்க, உயிரோடு இருக்கிறான். இதுதான் உங்களுடைய பிரான்ச் தேர்தல் ஆணையம் செய்கிற வேலை. எனவே இந்த தமிழ்நாடு எதை எதிர்க்க கூட பார்த்தீங்கன்னா திமுக சார்பாக அந்த கட்சியினுடைய அமைப்பு செயலர் ஆர்எஸ் பாரதி பேசுகிறாரு, நாங்கள் இந்திய எதிர்க்கலை, இந்தி திருப்பத்தான் எதிர்க்கிறோம் அப்படின்னாரு. அது வேற. நான் நாட்டு மக்களுடைய நலம் கருதி நான் இந்தியையே எதிர்க்கிறேன். அப்படிப்பட்ட அரசியல் வகையான கொள்கை எங்களுது. இந்திய நாடு, இந்த நாட்டினுடைய தொன்மையான மொழிகள் பலவும் அழிந்து விட்டன, அழிந்து கொண்டிருக்கின்றன. அதற்காக இந்திய எதிர்க்கிறோம். இந்த நாடு அதனுடைய பன்முகத்தன்மை இழக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்களெல்லாம் இந்திய எதிர்க்கிறோம். இன்னைக்கும் ஒரு மேம்படுத்தப்படாத, அது ஒரு மொழியே கிடையாது, யார் பேசுறது தெரியாது, உருவாக்கப்பட்ட ஒரு மொழியை வச்சுக்கிட்டு திணிக்கிறீங்க. மும்மொழி கொள்கைன்னு வேற சொல்லிக்கிறீங்க. ஆனால் எந்த மாநிலத்தையாவது இவர் சொல்றாரு, நாங்கள் வந்துட்ட உடனே தான் ரயில்வேஸில் முன்னேற்றம் ஏற்பட்டுச்சு, ரயில்வே கேரேஜஸில் நாங்கள் இது டெவலப் பண்ணுறோம் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு இவர் பீகாரில். மோடி அவர்களே, எப்படி உங்களால் பீகார் டெவலப் ஆகும்? இந்த நாடே டெவலப் ஆகல, பீகார் மட்டும் எப்படி டெவலப் ஆகும்? டெவலப் ஆகிறதுனா அவையா இங்கே வந்து வேலை செய்கிறான். அதை நான் காட்டுறேன். தனிநபர் வருமானத்தில் பீகார் எங்கே இருக்குது? விவசாய உற்பத்தியில் வந்துட்டு பீகாரினுடைய விவசாயி எவ்வளோ வருவாய் சம்பாதிக்கிறான், இதை போட்டுறத பார்க்குறாங்கல்ல. மானம் கெட்டவங்க அப்படின்னோம்னா அது நீங்கள் தான், பாஜக ஆர்எஸ்எஸ். இந்த நாடு உங்களை என்னைக்கோ ஒதுக்கி தள்ளிடுச்சு. ஆனால் இவிஎம் பிடிச்சிக்கிட்டு, தேர்தல் ஆணையத்தை பிடிச்சிக்கிட்டு, மோசடி பண்ணிக்கிட்டு பதவியை பிடிக்கிறீங்க. ஒரே நாடு ஒரு தேர்தலில் ஒரு வழியாக பிடிச்சி இந்த நாட்டு மக்களுக்கு எல்லா விதமான உரிமையும் பறிக்க நினைக்கிறீங்க. ஆனால் இந்த நாடு பிடிச்சிருச்சு. இந்த விழிப்புணர்வு உங்களை வேரோடு மண்ணோடு வீழ்த்த போகிறது. தேர்தலையும் சரி, தேர்தலை தாண்டியும் சரி, அதை நீங்கள் சந்திக்க தான் போறீங்க, ஓடத்தான் போறீங்க வெளிநாட்டுக்கு. இது நடக்குதா இல்லையா பாருங்க. எனவே வரக்கூடிய மக்களை எல்லாம் வாழ வைக்கிறவங்க, வரக்கூடிய மக்கள் எல்லாம் காக்க நினைக்கிறவங்க. அப்போ 2020 வந்துட்டு இந்த கொரோனா வந்த போது, முழு அடைப்பு வந்த போது அப்படியே இவங்களை அப்படியே அனாவதியமாக விட்டுட்டாங்க. ஆனால் இங்கேருந்து தமிழ் அன்னைக்கு எடப்பாடி தான் இங்கே இருந்தார். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டாலின் ஆட்சி வந்தது. அப்போ வந்த போதும் கூட அவர்களை எல்லாம் அவங்களுடைய மாநிலத்துக்கு திரும்பணும்னு சொல்லும் போது அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து கணக்கெடுத்து இங்கே எடுத்துகிட்டு போயிட்டு பத்திரமா ஒரு வாகனத்தை ஏற்பாடு பண்ணி பத்திரமா கொண்டு போயிட்டு சென்ட்ரல் ஸ்டேஷனில் வச்சிருந்து அவங்களுடைய ட்ரெயின் அவங்களுக்கு அலர்ட் ஆகிற வரைக்கும் அவங்களுக்கு சாப்பாடு போட்டு
பத்திரமா ஏற்றி அனுப்பின மாநிலம் தமிழ்நாடு. அதனால தான் அவங்க ஸ்டாலின் பேசும்போது கை தட்டுறாங்க, வரவேற்கிறாங்க, விசில் அடிக்கிறாங்க. நீ எழுந்து போய்கிட்டே இருப்பாங்க. இதான் நடந்துட்டு இருக்குது ரொம்ப நாளாவே. ஆனா அங்க நீங்க ஜெயிச்சுட்டு இருப்பீங்க இந்த மோசடி பண்ணிட்டு. எந்த மாநிலத்துக்காரனையாவது நீங்க மதிச்சு அவங்க அந்த மாநிலத்துக்கு போறதுக்கு ட்ரெயினை விட்டு ஏதாவது பண்ணிருக்கீங்களா? ட்ராக்லயே நடந்து போயிட்டு செத்தவன்னா இருக்கிறானே. உங்களுடைய ஆட்சியினுடைய அவலம் அதானே. எவ்வளவு பேர் நடந்தாங்க. அதான் சொன்ன வர, உங்களுக்கு வெக்கமே கிடையாதா? உங்களுக்கு சூடு சொரணை வெக்கமான எதுவுமே கிடையாதா? இந்த நாட்டு மக்களை நீங்க வஞ்சிக்கிறீங்க. அப்படி வஞ்சிங்க. அவங்களை எடுத்துட்டு போயிட்டா அந்த ஊர்ல அது சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்கள்லாம் வந்துட்டு இந்த ட்ரெயினை வந்துட்டு இது பண்ணி கேட்டதுக்கு வந்துட்டு ட்ரெயினை கொடுத்துட்டு அந்த மக்கள் வந்துட்டு வந்ததுக்கு வந்துட்டு சிறப்பு கட்டணம் போட்டு அந்த மாநில அரசுகளுக்கு வந்துட்டு கட்டணத்தை வசூல் பண்ணீங்க. அது உச்ச நீதிமன்றத்திலேயே அது சிரிப்பா சிரிச்சது. இதுதான் நீங்க இந்த ஆட்சி தொடரணும்னு மறுபடியும் பீகார் மக்கள் வாக்களிப்பாங்களாம் எதிர்பார்த்துட்டு காத்துட்டு இருக்கிறாங்க. அதான் நிறைய பேர் நீக்கிட்டோமே, 47 லட்சம் பேர் நீக்கிட்டோமே. பார்க்கலாம். அந்த மாநிலத்தை விட்டு வேலை செய்ய வந்திருக்கிறான். அந்த மாநிலத்தை விட்டே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கணக்கெடுக்கிறான் தேர்தல் ஆணையம். அவன் சொன்னான நாங்களாம் வந்துட்டு இங்க வேலை செய்ய போறோம், நாங்க அங்கேயே ஓட்டு போட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னான அவங்ககிட்ட. நீயே எடுத்தது அவங்களை திணிக்கிறாங்க. பட் கேவலமான உங்களுடைய அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முதல்ல அது பீகார் தான் அது கிளர்ந்து எழும். பொறுத்திருந்து பாருங்கள். 15ஆம் தேதியா தேர்தல் முடிவு? 16, 15 ஓகே பார்க்கலாம். ஏன்னா என்ற வரைக்கும் எண்ணி முடிக்கிற வரைக்கும் உங்களுடைய மோசடி அது தொடர்ந்துகிட்டே இருக்க போகுது. அதை எப்படி சமாளிக்க போறோன்றதை பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம் நேர்களே. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.